12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.2இல் மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். y = x³ - 6x² + x + 3 என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு x + y = 1729 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் என காண்கன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வளைவரையின் சமன்பாடும் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வளைவரையானது எந்த புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ செங்குத்து அப்படிங்கிற நிபந்தனையை வச்சு சாய்வு கணக்கிட்டு அதை ஒப்பிட்டு புள்ளியை நம்ம கணக்கிடணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளைவரையானது y = x³ - 6x² + x + 3. இதிலிருந்து சாய்வு கணக்கிடலாம். எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது m என்பது dy/dx, x³ வகையிடும் பொழுது மதிப்பானது 3x², அடுக்கு 3 முன்னாடி வந்துடும், அடுக்கில் 1 குறையும் பொழுது 3x² -6 பெருக்கல் x² வகையிடும் பொழுது அடுக்கு முன்னாடி வந்ததுன்னா 2, அடுக்கில் 1 குறையும் n × x n - 1, 2 - 1 எனும் பொழுது மதிப்பு 1. அப்போ 2x. எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1, 3 மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். எனவே m இன் மதிப்பானது 3x² - 6 × 12x + 1. இது சாய்வு m ஆகும். இந்த சாய்வை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வளைவரையின் சமன்பாட்டை 1 சாய்வை 2 எடுத்துக்கலாம். அடுத்து நேர்கோட்டின் சமன்பாடு எடுக்கலாம். நேர்கோட்டின் சமன்பாடானது x + y = 1729. இதிலிருந்து சாய்வு m கணக்கிடுறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து வகையிடலாம். m = சாய்வு m வகையிடுறதுக்கு முன்னாடி ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா நம்ம வகையிடணுங்கிற அவசியம் கிடையாது. நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து சாய்வு எழுதுவதற்கான நிபந்தனை -x கெழு பை பகுதி மதிப்பானது y கெழு, x கெழு பை y கெழு. -x கெழு எனும் பொழுது மதிப்பு 1, y கெழுவும் 1, -1/1 எனும் பொழுது மதிப்பு -1, m இன் மதிப்பானது -1. இந்த m இன் மதிப்பை நம்ம 2இல் பிரதியிடலாம். அப்படின்னா இணையாக இருந்ததுன்னா அப்படியே பிரதியிடலாம். ஆனால் தேவையான புள்ளியானது இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு செங்குத்து என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே செங்குத்து கோட்டின் சாய்வு அப்படின்னாவே m1 பெருக்கல் m2 = -1ங்கிற நிபந்தனையை வச்சு தான் நம்ம கணக்கிடுவோம். அதை இப்போ சாய்வு கணக்கிடலாம். தேவையான செங்குத்து கோட்டின் சாய்வு m = -1/m நிபந்தனை. இப்போ -1 கணக்கிட்டிருக்கக்கூடிய சாய்வானது -1 - கேன்சல் ஆக போக m. அப்போ m இன் மதிப்பாக நம்ம என்னத்தை எடுத்துக்குவோம்? 1ன்னு தான் எடுக்கணும். m இன் மதிப்பா 1. இந்த m தான் நம்ம 2ல் பிரதியிடணும். m = 1 என சாய்வு 2இல் பிரதியிட கிடைக்கக்கூடிய நிபந்தனை, கிடைக்கக்கூடிய மதிப்பு இடதுபுற மதிப்பு 1, வலதுபுறம் சமன்பாடானது 3x² - 12x + 1. இருபுறமும் +1 +1 ஒத்த மதிப்புகளாக இருக்கிறது கேன்சல் ஆகிடும். 0 = 3x² - 12x, 3x² - 12x. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி அமைச்சுக்கலாம். 3x² - 12x = 0. இரண்டு உறுப்புகள்லையும் 3 பொதுவாக இருக்குது. அதே போல் x² மற்றும் xல் ஒரு x பொதுவாக இருக்குது. மீதம் இருக்கக்கூடியது முதல் உறுப்பில் x²ல் ஒரு x வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் ஒரு x. 12 3ஆல் வகுக்கும் பொழுது 4 3 12, x தான் வெளியில் எடுத்துட்டோம், சமம் 0. தனித்தனியாக இரு உறுப்புகளையும் 0/3 எனும் பொழுது மதிப்பு 0. எனவே x பெருக்கல் x - 4 = 0. தனித்தனியாக 0ற்கு சமப்படுத்தலாம். x = 0, x - 4 = 0. இது ஒரு மதிப்பு. -4 வலதுபுறம் போகிறப்ப +4 ஆகும். x இன் மதிப்பானது 4. அப்போ x இன் மதிப்பு 2 மதிப்புகள் நமக்கு கிடைக்குது. இரண்டையும் வச்சு புள்ளிகள் கணக்கிடலாம். x = 0 என சமன்பாடு 1இல் பிரதியிட்டு y இன் மதிப்பு கணக்கிடலாம். வளைவரையின் சமன்பாட்டில் பிரதியிடலாம். அப்போ y = 0 - 6 பெருக்கல் 0 + 0 + 3 எனும் பொழுது y இன் மதிப்பானது 3 ஆகும். y இன் மதிப்பு 3. அடுத்த மதிப்பு xக்கு 4ன்னு பிரதியிடலாம். அதே சமன்பாடு x = 4 என 1இல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு y = 4^3 - 6^4 ஒரு ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் எக்ஸின் மதிப்பு 4 ப்ளஸ் 3. இதை சுருக்கலாம். 4 3 முறை பெருக்கும் பொழுது 4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 4 மதிப்பானது 64. மைனஸ் 6 பெருக்கல் 4 வர்க்கப்படுத்துகிற 4 பெருக்கல் 4 16, 4 ப்ளஸ் 3 மதிப்பு 7. 64 மைனஸ் 16 பெருக்கல் 6 மதிப்பானது 96 ப்ளஸ் 7. 64ஐயும் 7ஐயும் கூட்டும் பொழுது மதிப்பானது 71. 71 மைனஸ் 96 இரண்டையும் கழிச்சிட்டு அப்படின்னா 6 மைனஸ் 1 5, 9 மைனஸ் 7 2. எனவே ஒய்யின் மதிப்பானது மைனஸ் 25 என கிடைக்கிறது. எனவே தேவையான புள்ளிகள் therefore தேவையான புள்ளிகள் 0 என பிரதியிடும் பொழுது மதிப்பானது 3 என கிடைத்தது. மற்றும் 4 என பிரதியிடும் பொழுது மதிப்பானது மைனஸ் 25 ஒய்யின் மதிப்பு ஆகும்.